ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் எல்லாம் வதக்கிறத ஃபஸ்ட்டுக்கே காட்டுறேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி கேரட் லீக்ஸ் எல்லாம் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்து அதை நாங்கள் செய்கிற அரிசி மாவு புட்டோட பெரட்டி அப்படியே சேவரி புட்டு செய்ய பார்க்குறேன். நார்மலாக நாங்கள் பிரட்டுற மாதிரியே நல்லா கோகோனட் எல்லாம் போட்டு நல்லா புட்டை பிரட்டி கொள்ளணும். அதுக்கு நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையுமே நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி போட்டு பெரட்டி சேவரி புட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்கும். இது உங்களுக்கு டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொள்ளையிலும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. நான் இன்றைக்கி அப்படியே ஆனியன் சம்பல் ஒன்று தான் இடித்து எடுத்துக்கிறேன். ஸ்ரீலங்காவில் நாங்கள் இதுக்கு கட்டை சம்பல்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ரெசிபி உங்களுக்கு கொண்டு வரேன். ஏண்ட அரிசி மாவு புட்டு அதே மாதிரி சேவரி புட்டு ரெடியாக வச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம்.